அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார் அப்படி போயிட்டு இருக்குது சூழல். ஏன்னா இப்போ பத்திரிகையாளர் சங்கத்தில் ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், அதை முடிச்சுட்டு தான் வரேன். என்னன்னா, கபில் சொல்லிட்டு ராணிப்பேட்டை சார்ந்த ஒரு எம்எல்ஏ, சோளிங்கர் சம்பந்த பக்கத்தில் அவர் ஒரு 3 பத்திரிகையாளரை அவர் சண்டை போட்டாரா இல்லை கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணாரா என்னன்னு தெரில. 3 பேர் காயம், 2 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு. சம்பவம் நடந்து ஒரு 3 நாள் கிட்டத்தட்ட ஆகுது. அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எதுவும் இல்லை. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை மௌனமாக இருக்குது. செல்ஃபோனெல்லாம் பறித்து அவங்கள அடித்து ஆஸ்பத்திரியில் அடிமிட்டு அதுக்கு ஒரு போராட்டம். இப்போ நீங்கள் கேட்டீங்க நலமாக இருக்கிறீங்களான்னு. எப்படி சொல்கிறது? நலமான்னு கேட்டால் எல்லாம் பொதுவாக நலமாக இருக்கும்னு சொல்லுவோம். பத்திரிகையாளர்களோட நிலைமை நாட்டில் எப்படி இருக்குது? யூடியூபருங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பத்திரிகையாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதனால் முதலமைச்சர் எங்களோட நலனையும் சேர்த்து அவர் தான், விஜய் சார் தான் உறுதி செய்யணும். படத்துலலாம் பாஞ்சி நல்லது கெட்டதுக்கெல்லாம் குரல் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். இப்போ முதலமைச்சராகவே ஆகிட்டார். அதனால் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுறாங்க, யூடியூபர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. அவர் மாரிதாசெல்லாம் கூட அப்படிலாம் போய் கைதெல்லாம் செஞ்சுருக்க வேண்டியதில்லை. சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அப்புறம் புதிய தலைமுறையினுடைய விஜயன் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஊடகங்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால் எல்லாருக்குமான ஒரு அரசாக இது இருக்கணும். குறைகள் வரதான் செய்யும், அந்த குறைகளில் பேச தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் கூட ஒரு சில கேள்விகள் எதுனா இடகுடமாக கேட்பீங்க. அதனால் அது அப்படி கிடையாது. பத்திரிகைகிட்ட தான் மக்கள் குறைகளை எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் மக்களோட பார்வையாக, மக்களோட ஒரு அங்கமாக பத்திரிகையை பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. ஸோ அப்போது நீங்கள் அடுத்த முறை இந்த நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நான் இன்னும் சந்தோஷமாக நல்லா இருக்கிறேன்னு மாதிரி சொல்லுவேன். மொத்தம் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் நம்ம. ஓகே சார், தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு திமுக மீது, திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது வைக்கப்படுகிறது. டாஸ்மாகில் பாட்டிலுக்கு அதிகமாக காசு வச்சு ஊழல் செஞ்சதாக செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது, அதிகாரிகள் 7 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பா இல்லை கரூர் கணக்கா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாருங்களா முதலமைச்சர். அப்போவே அந்த ஊழலை அவர் ஒழிக்கணும், அதை தடுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததாக தான் அவர் சமிக்கைகளை வெளிப்படுத்தினார். அப்போ அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் வந்துச்சு. என்ன ஒன்று, ஒரு 75 நாள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதை ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சே இந்த எஃப்ஐஆர்லாம் போட்டுருக்கலாம். ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்பவும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, ஒரு சில இடத்துல 20 ரூபா வாங்குறாங்களாம் பாட்டிலுக்கு. அப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அது உண்மையிலே ஊழல் நீங்கள் தடுக்கிறீங்க, அதை இது பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து இப்போ இந்த 75 நாளில் 10 ரூபா 20 ரூபா வாங்கியிருந்தால் அது மீதும் வழக்கு எடுக்கணும். அப்போது இது கரூரோட நீட்சியாக பார்ப்பதா இல்லை ஊழல் தடுப்பாக பார்க்குறதானா 2 விஷயமாகவும் பார்க்கலாம். ஒன்று அது அரசியலாகவும் பார்க்கலாம், இல்லை உண்மையிலே இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது, டிஸ்டிலரி காசு வாங்கக்கூடாது, அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சரி செய்யறதுக்கு கூட எடுக்கலாம். பார்க்கணும் இவங்க என்ன மாதிரி விசாரணை. அதாவது போன பீரியடில் நடந்ததே இப்போ திருப்பி நடக்க போகுது அப்படின்னா அப்போ அது அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இல்லை உண்மையிலே நியாயமான முறையில் டாஸ்மாக் லஞ்ச லாவண்யம் எல்லாமே இருக்குது, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதில்ல, 20 ரூபா வாங்குறதில்ல, எல்லாமே பில்லு போட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் அதை சரி செய்கிறதுக்கு பண்ணார். இப்போது இந்த டிவிஎஸ்சி அவங்க போய் இதை விசாரணை பண்ணுறதுனால, எஃப்ஐஆர் போட்டதுனாலே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இந்த வழக்கு எப்படி போகுதுன்றதை பார்த்து தான் நம்ம அந்த இடத்துக்கு போகணும். ஒருவேளை திடீர்னு 2 வருஷம் கழிச்சு செந்தில் பாலாஜி போய் அவர் பாட்டு தாவேக்கால சேர்ந்துட்டாருன்னா நிறைய பேர் நம்ம அப்படி தானே பார்க்குறோம். அதனால் அது போக தான் பார்க்கணும். இல்லை செந்தில் பாலாஜி மட்டும் குறிவைக்கப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து தாவேக்கா ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து செந்தில் பாலாஜி மீது ஏதோ ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரூர் கணக்குன்றது அந்த விமர்சனம் ஏற்புடையது தானே? அதாவது ஐயா செந்தில் பாலாஜி போய் கேட்டிங்கன்னா, எப்பா நான் ஒண்டி தான் திமுகவா இல்லை நான் தான் திமுக, அதாவது திமுகனுடைய அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க மீது கூட அவ்வளோ அழுத்தம் கிடையாது. செந்தில் பாலாஜிக்கு தான் பட்டக்காலே போடுன்ற மாதிரி பிஜேபி அமலாக்கத்துறை அமைச்சாலும் செந்தில் பாலாஜி தான். அதிமுக எதனா குறை சொல்கிறது, குற்றம் சொல்கிறதுனாலும் செந்தில் பாலாஜி தான். ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களே அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது செந்தில் பாலாஜி தான். இப்போ புதுசாக விஜய் சார் முதலமைச்சராக இருக்கார், இப்போவும் செந்தில் பாலாஜி தான். இப்போ செந்தில் பாலாஜி எப்படி ஆகிட்டாருன்னா, இந்த உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் விளம்பரம் வரும். என்னப்பா ஏன்பா அழுகுற, உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் சொல்லு, நீ குழந்தையா இருக்கச்சே அதுதான் கொடுத்தேன்னு.
அப்புறம் அதை விட பெருசாக இருக்கிற ஒருத்தர் கேட்பார், என்ன ஏன் குழந்தை இருக்குன்னா, நீ குழந்தையா இருக்கச்சா இதான் கொடுத்தேன். அப்புறம் அவங்க அம்மா பாட்டி தாத்தாலாம் கேட்பாங்க, என்ன ஆச்சு நீ குழந்தையா இருக்கச்சோ அதான் கொடுப்பேன். அந்த மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜியை தான் போட்டு ரொல் பண்ணீங்க. திமுக ஆட்சி காலத்துலேயும் செந்தில் பாலாஜிக்கு தான் பிரச்சனை. மத்திய அரசு பிஜேபி அவங்களோட விசாரணை அந்த மாதிரி விசாரணை வளையத்துலேயும் செந்தில் பாலாஜி தான் இருந்தார். இப்போ தாவே காட்சியிலும் செந்தில் பாலாஜி. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ செந்தில் பாலாஜி மீதே பிரச்சனையா இல்லை செந்தில் பாலாஜியை வச்சு மற்றவங்கெல்லாம் வந்து அவரை யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றது இது கோர்ட் அது முடிவு பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லிச்சுன்னா நம்ம முடிவுக்கு போயிடலாம். ஓ இல்லை செந்தில் பாலாஜி வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை செந்தில் பாலாஜி தான் எல்லா கட்சியும் மாறி மாறி போய் அவங்கள யூஸ் பண்ணி ஊழல் பண்ணார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். கோர்ட் இதில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம அதை பற்றி விவாதம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பட் இந்த குட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் கதையும் செந்தில் பாலாஜி சார் கதையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். எல்லாருக்கும் செந்தில் பாலாஜி அப்படின்னா ஒரு ஊர் பேக்கெட் மாதிரி, சாப்பாட்டில் என்ன தான் சாப்பாடு சைட் டிஷ்ஷு குழம்பு மோர்லாம் இருந்தாலும் அவரை எடுத்து ஊறுகாய் மாதிரி அவங்க தட்டில் எடுத்து வச்சு ஒரு தொட்டுக்கிறது செந்தில் பாலாஜி. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு லாஸ்ட் ஒரு வருஷமெல்லாம் ஒரு பதவியிலலாம் எதுவும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கரூர் கேங் அப்படின்னு ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, ஒரு மாதிரி சித்தரிக்கப்பட்ட கேரக்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க அவரை. அதனால் பார்க்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் ஒரே வழி, இப்போ வேறு அண்ணாமலை அந்த கட்சியில் இல்லை. அண்ணாமலை இருந்தப்போ 2 பேருக்கும் கரூரில் கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் மாதிரி அவங்களுக்குள்ள போராட்டம் இருந்தது. இப்போ அண்ணாமலை இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு எனக்கு தோன்றுறது. இது மேபி என்ன கோட்டீஸ்வரன் இப்படிலாம் பேசுகிறாருன்னு கூட நினைக்கலாம். அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டாருன்னா அப்போ ஆட்டமே வேறு. யாருக்கிட்ட பார்த்துக்கலாமா, யார் பெரிய வாஷிங் மிஷின் தானே பிரச்சனை. இப்போ உங்களதெல்லாம் எல்லாம் நீங்களெல்லாம் கரெக்டு, நான் ஒண்டி தான் தப்பான்ற மாதிரி. ஒருவேளை அண்ணன் செந்தில் பாலாஜி பிஜேபியில் சேர்ந்தார்னா அன்றைக்கி ஆட்டமே திரும்பிடும். அந்த ஆடுபுலி ஆட்டம் அப்படியே திரும்புகிற மாதிரி ஆட்ஸ் வர்சஸ் ஈவென்ட் மாறிடும் அப்படியே. இப்போது அதாவது சிங்கம் வந்து ஃபஸ்ட்டு எல்லாரையும் பிரித்து வேட்டையாடும், அப்புறம் 2 மாடு ஒன்று சேர்ந்தோன்னே சிங்கம் ஓடும். அந்த மாதிரி கூட ஆகலாம். அதனால் அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டாரு அப்படின்னா ஆட்டமே வேறு. இல்லை பிரச்சனை வேணான்னா தாவேக்காவில் சேர்ந்துட்டாலும் தாவேக்கா அமைதியாகிடும். தாவேக்காக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களாம் அவங்களாம் வந்து மஃப்ளர் போட்டு வரவேற்றுக்கிறாங்க அவங்க கட்சியில். சார், தாவேக்காவில் செந்தில் பாலாஜி சேர்ந்தால் அந்த 41 பேருக்கு செய்த துரோகம் இல்லையா தாவேக்கா? அதெல்லாம் மறந்துடுவாங்க ஜனங்க. நமக்கு என்ன, ஒரு பாட்டு போட்டு வைப்பு பண்ண வேண்டியதுதானே. ஏங்க லேட்டாக வந்தது இவர், சீக்கிரமாக ஆஸ்பத்திரிக்கு போனது அவர். ஆனால் என்ன ஆகிப்போச்சு, இப்போது நான் அங்கே இருந்து பார்த்தேன். மருத்துவமனைக்கு ஜனங்க உயிருக்கு போராடின போது வேகமாக வந்து அங்கே பக்கத்தில் நின்று என்ன ஏது ஜனங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணதுலேருந்து குடிக்க தண்ணி கொடுத்ததுலேருந்து அங்கே இருந்து எல்லாம் பண்ணது கொண்டது பார்த்தது 2 விஜயபாஸ்கர். அதாவது கரூர் விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருந்தவரும் செந்தில் பாலாஜி தான் ஃபஸ்ட்டே செந்தில் பாலாஜி வந்துட்டார். அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு வந்தார். 2 ஆஸ்பத்திரி, 2 பேரும் மாறி மாறி போனாங்க. ஆனால் சமுதாயம் என்ன பேசு பொருளாச்சு, விஜயன் தான் பாவம், விஜய் சார் என்ன பண்ண, இந்த விஜய் வரக்கூடாதா, உங்களுக்காக கேட்கக்கூடாதா, சிஎம் சார் எது வேணாலும் என்ன பண்ணுங்க சார், என்னோட கட்சிக்காரங்களா என்னோட தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க சார் அப்படின்னும் போது எது பேசு பொருளாச்சு. அதுதான். அதனால் வந்து விஜய் சார் இதை நினச்சாருன்னா எப்படி வேணால் பெறட்டலாம். நாளைக்கே இதே அதாவதுங்க செந்தில் பாலாஜி குற்றமானவர் மோசமானவர், இவர் கெட்ட கேடுது அப்படின்லாம் முதல்வர் ஸ்டாலின் அன்றைக்கி பேசியிருப்பார். அன்றைய அதாவது முதலமைச்சராக இருக்கிறதுக்கு முன்னாடி அவரே பேசிட்டு அவரே அதுக்கப்புறமா அவர் சரி பண்ணி விட்டார்ல சார். அதாவது சரியாக ரீல்ஸ் போடவோ டிக்டாக் போடவோ வைப்பு பண்ணவே வராது யாருக்கு, ஸ்டாலின் சாருக்கு. அவராலே ஒரு சின்ன விஷயத்த சரி செய்யும்போது இவ்வளோ பெரிய ஸ்டாரு, இவ்வளோ பெரிய நட்சத்திரம் 2 வருஷத்தில் முதலமைச்சராக அவரை தகுதி இருக்குது, எங்களுக்கு அவ்வளோ விளம்பரம் இருக்குது, இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, யூத்லாம் இருக்கிறாங்க, ஸ்பீக்கர்லாம் வச்சு நாங்கள் வைப்பு பண்ணுவோம். எங்களால் செந்தில் பாலாஜி சாரை இது புனிதராக மாற்ற முடியாதா? இல்லை, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. நான் வந்து இது திருப்பி இதுவே வந்துகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு 15 வருஷமாக ஒருத்தரை போட்டு தொல்லை பண்ணுவீங்க, 13 வருஷமாக அங்கே போனாலும் செந்தில் அதாவது ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போதும் செந்தில் பாலாஜி, ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சி ஆனப்போவும் செந்தில் பாலாஜி, விஜய் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் செந்தில் பாலாஜி, விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியாக வந்தப்போ செந்தில் பாலாஜி, அதுக்கு முன்னாடி அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் செந்தில் பாலாஜி. அதாவது அது வரலாம் ஓகே. அப்புறம் அவர் பதவி போகுது, அப்புறம் எடப்பாடி பழனிசாமியும் செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணார். அப்போ என்ன நீங்களாம் செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கே அரசியல் பண்ணுறீங்களா? அதனால தான் சொல்கிறேன், எந்த கட்சியில் விமர்சனம் பண்ணுறாங்களோ அந்த கட்சியில் சேர்ந்துருங்க. அவரும் ஒரு எம்எல்ஏ, தாவேகாக்கு தேவை எம்எல்ஏ, புரியுதுங்களா? அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுங்களேன். என்ன இப்போ என்ன அப்படியே ரொம்ப அரசியல் நடக்குதா நாட்டில்? நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போலீஸ்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க.
அவர் இன்னொன்று நல்ல ஒரு செயல் வீரர் தானே. விஜயபாஸ்கர்லாம் சேர்த்துக்கிறீங்க, விராலிமலையிலேருந்து வராரு, இவர் சேர்த்துக்க மாட்டீங்க. ஆனால் அப்போ என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப அப்படியே செந்தில் பாலாஜி தான் எல்லாமே பண்ணுறாரு, மிச்சவங்கெல்லாம் யாரும் எதுவுமே பண்ணுறதில்ல நாட்டில், செந்தில் பாலாஜி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஓகே, அது தொடர்கதையாக இருக்குது. சார் ஆதவர்ஜுனா அண்மையில் பேசுகிறப்போ அதே நான் செந்தில் பாலாஜி பற்றி பேசணும், நீங்கள் ஆதவர்ஜுனாக்கு போகிறீங்க. இல்லை, அவர் சொல்கிறார் சார் கரூர் கணக்கு ஒன்று இருக்குது. இல்லை, அப்போ அமலாக்கத்துறை கணக்கு அது என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் சொன்னேன் செந்தில் பாலாஜி பிஜேபியில் சேரணும்னு. செந்தில் பாலாஜி பிஜேபியில் சேர்ந்துட்டாருன்னா பூரா கணக்கும் அவர் கையில் போயிடும். யார் கையில்? செந்தில் பாலாஜி கையில். ஆதவையா அந்த அமலாக்கத்துறை கணக்கு, லாட்டரியில் கருப்பு பணம், லாட்டரி சீட் எக்ஸ்ட்ரா விற்றுது, எந்த மாநிலத்தில் என்ன பார்ட்டி ஃபண்டு வந்தது, ஏது, சிபிஐ கரூர் கேஸ் அப்படியே திரும்பும். கேஸ் யார்கிட்ட இருக்குது? சிபிஐ கிட்ட இருக்குது. அதனால் அவர் இமீடியட்டாக பார்க்க வேண்டிய நபர் நயினார் நாகேந்திரன், ஐயா செந்தில் பாலாஜி. நான் இதை வந்து ஜோக்கா சொல்ல, ஓகே சீரியஸாக, ஒருவேளை செந்தில் பாலாஜி பிஜேபியினுடைய தலைவராக இந்த கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ, ஆனால் தமிழகத்தில் நிறைய பேரோட தலை வந்து டான்ஸ் ஆடும். பிஜேபி கட்டி சாட்டி எடுத்து ஆட ஆரம்பிச்சதுன்னா நிறைய பேர் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே நயினார் நாகேந்திரன் தேர்தல் பரப்புரையின் போது திமுக தான் காரணம், கரூர் கேங் தான் காரணன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை பேசியிருந்தார். அவர் அதுதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஞாபக சக்தி இந்தியாவோட ஒரு பெரிய நோய். இப்போ நாளைக்கு என்ன நாளுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் இன்னைக்கு பத்திரிகையாளர் சங்கம் போனப்போ எனக்கே வந்து நான் வந்து இவர் நிறைய பேர் மறந்துருப்பாங்க. ஆனால் ஐயா வந்து 11 ஆண்டு வீர வணக்க நினைவேந்தல் சொல்லிட்டு நாளைக்கு சைதாப்பேட்டையில் அவருக்கு கூட்டம். ஐயா சசி பெருமாள். இப்போ இவர் வந்து, அதாவது இவரோட ஒரே கோரிக்கை என்ன தெரியுங்களா, இறந்தே போயிட்டார், போராட்டம் பண்ணி 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 ஒரே போராட்டம், மது இல்லாத தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சாராயம் இருக்கக்கூடாது, மது இருக்காது, போதை இது, அந்த கலாச்சாரத்தெல்லாம் ஒழிக்கணும்னு போராடினார். இவருக்கு ஒரு மணிமண்டபமோ இல்லை இவருக்கு வந்து ஒரு அடையாளத்துக்கு வந்து ஒரு கட்டடமோ இல்லை வந்து இம்மா தூண்டு செலவு கூட கிடையாது. தமிழ்நாடு இளைஞர் நல்லா இருக்கணும்னு நினச்சி மது ஒழிப்பு போராட்டம், இதுதான் அரசியல். இவரை மறந்துடுவோம். ஆனால் வேறு எதுக்குன்னா எதனா பேசியிருப்பாங்க, ஜாதி பிரச்சனையை தூண்டியிருப்பாங்க, மதவாதத்தை தூண்டியிருப்பாங்க, இல்லை நமக்கு வேண்டப்பட்டவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய செலவு வைக்கணும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசியலில் வந்து பிக் அண்ட் சூஸ் இருக்குது. யாருக்கு எது பண்ணணும், எது பேசணும், எவ்வளோ பண்ணணுன்ற அந்த மாதிரி அந்த பிக் அண்ட் சூஸ் அரசியல் தான் இருக்குது. அதனால் யார் வேணால் யாரை பிக் பண்ணி யாரோடனா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். இப்போ யாருன்னா எதிர்பார்த்தோமா அண்ணன் திருமாவளவனும் விஜய் சாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்கன்னு? பாசிச பாஜக பெற்றெடுத்த குழந்தை ஜோசப் விஜய் அப்படின்னு பேசினார் அண்ணன் திருமாவளவன், எழுச்சி தமிழர். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு? அவர் தான் ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அதனால் இது நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. செந்தில் பாலாஜி அவ்வளோ மோசமான மனிதர்லாம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை தாங்குகிற சக்தி எல்லாமே இருக்குது. சும்மா நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். செந்தில் பாலாஜி பிஜேபி ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக ஆகிட்டார்னா அதுக்கப்புறம் விஜய் சாரோட நிலைமை என்ன? யாரோட குடும்பம் யார் கையில் போயிடும்? மொத்தமாக டொயின்னு விஜய் சாரோட முதலமைச்சரோட குடும்பம் யார் கிட்ட போயிடும்? செந்தில் பாலாஜி. இப்போது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். நடக்காது அப்படின்ல ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் சொன்னேன். அதாவது நம்ம வந்து நினைப்போம் சீரியஸாக ஊழலை ஒழிக்கிறாங்க, தடுக்கிறாங்க, பிடிக்கிறாங்கன்னு. அரசியல் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுறார். ஆனால் அவரும் விட்டபாடு இல்லை. அவரும் எதனா பசையுள்ள ஒரு துறையாக தான் கேட்டு பெறாரு. ஒரு மீன்வளத்துறை, இல்லை ஒரு காதி, இல்லை நான் அமைச்சராகவே இல்லாமல் இருக்கிறேன், வெறும்னே எம்எல்ஏ, நானும் திருப்பி அமைச்சராக ஆவேன், பார்த்துக்கலாம், அவரும் விடுறது கிடையாது. அது எப்படி உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டரை நம்ம நிறுத்துறது? இவ்வளோ வருஷமாக இப்போ ப்ராடக்ட் போகுது, ஆனால் திருப்பி போட்டோன்ற மாதிரி போகும். அண்மையில் குதிரை பேர வழக்கு, இப்போ டாஸ்மாக் ஊழல் வழக்கு, ஏதாவது ஒன்றுதில் சிக்குவாரான்னு காத்திருக்காங்களா சார்? அதுதான், அது சிக்குவாரான்னு காத்திருக்கிறாங்க, தப்பு கிடையாது. ஒருவேளை அவருக்கு ஒரு பொசிஷன் வருது, இல்லை அவர் ஒரு லெவலில் போகிறாருன்னா அது ரிவர்ஸ் ஆகும். குதிரை பேர அரசியலில் வந்துட்டுங்க நியாயப்படி வந்தால் திமுக தான் வந்து, திமுக இல்லை அண்ணா திமுக தான் தாவேகா மீது குற்றம் சொல்லணும். அது சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் நடவடிக்கை இல்லை. பண்ணுறது தாவேகா தான் குதிரை பேர எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாரும் தாவேகாக தான் வந்து சேர்றாங்க, யாரும் திமுகவில் போய் சேரல. அப்போது நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது ஒரு பொருள் காணும் அப்படின்னா எந்த பொருள்? அதிமுகவில் தான் பொருள் காணும், அதிமுக எம்எல்ஏக்கள் தான் காணும். ஆனால் தாவேகா பொருளை காணும், திருடின்னு போக முயற்சி பண்ணாங்க, அத்தை போனாங்க, இத்தை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தாவேகா கத்தின்னு ஓடுது. கத்தின்னு ஓடுறதும் இல்லாமல் திமுகவை பார்த்து கத்தின்னு ஓடுது. திமுக ஏப்பா என்னப்பானா, இல்லை நீ அதிமுகவை முதலமைச்சராக பார்த்த. அப்போ இது வந்து ஒரு 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 ஸ்கிரிப்ட் மாதிரி அவங்க பண்ணுறாங்க. மக்கள் புரிகிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்க இன்ஸ்டாவில் பார்த்துட்டு ஜாலியாக இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. குதிரை பேர அரசியல்னா நமக்கு என்ன?
விஜயண்ணா அவர் 5 வருஷம் திருடினாரு, அதுக்கு முன்னாடி அவர் 5 வருஷம் திருடினாரு, 5 வருஷம் இவர் திருட்டோம் என்ன இப்படி பேசுகிறாங்க ஜனங்க. யார் தான் திருடல அடுத்து வேற ஒருத்தர் இருந்தால் திருடாமல் இருப்பாங்களா? இப்போ இவங்ககிட்ட போய் என்ன அரசியல் பேசுவீங்க நீங்கள்? என்னன்னு பேசுறது? நான் எல்லா மக்களையும் சொல்லலை, ஒரு கணிசமான பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கே அது பிடிக்குது. வாங்க எங்களை குடும்பப்படுத்துங்க, எங்களுக்கு கரண்ட் விலையை ஏற்றுங்க, கரண்ட்டை கட் பண்ணுங்க, எங்களை வந்து நாங்கள் வந்து தூய்மை பணியாளர் தான், எங்களுக்கு வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்போ ஓகே ரைட், அனுபவிக்க வேண்டியது தான், என்ன பண்ண முடியும்? 5 வருஷம் ஒன்றும் இந்த குதிரை பேரம் அது இது கூட்டணி விஜய் சார் 5 வருஷம் முதலமைச்சராக இருப்பார். அதில் எனக்கு வந்து அது பெரிய பிரச்சனைலாம் வரா மாதிரி தெரியல. கூட்டணி தலைவர்கள்லாம் ரொம்ப உறுதுணையாக இருந்து நட்பு பாராட்டி நல்லது செஞ்சு கொடுப்பாங்க. கம்யூனிஸ்டோட எப்படா போராட்டம் அது இதெல்லாம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. பட் ஆட்சிக்கெலாம் ஒன்றும் பெரிய பேராபத்துலாம் வராது. தாவேக்காவுக்கு பேராபத்தா அப்படின்னு நீங்கள் எதனா சொன்னீங்கன்னா, இல்லை தாவேக்காவில் அது பேராபத்து இருக்குது, ஒரு பெரும் தீங்கு வரும், இந்த பெரும் தீங்கு பாஜகவால் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களே தலைப்பை மாற்றி அவங்களே டிஸ்கஷன் பண்ணி போயிடுவாங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, தாவேக்காவுக்கு அமைதியாக அழகாக போகும். முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சார். முன்ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டது. விரைவில் கைது செய்யப்படுவார் செந்தில் பாலாஜி என்று சொல்கிறாங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? விரைவில் கைது செய்யப்படுவாரா? பிஜேபியோட தான் கைது பண்ணுமா? நாங்கள் ஒரு வாட்டி பண்ணிக்கூடாதா? நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஊர்க்கா பேக்கெட் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதாவதுங்க கைது பண்ணி விசாரித்து பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக டேட்டா இருக்குது, ப்ராப்பராக ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் போட்டு கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுத்து கோர்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஜெயிலுக்கு அனுப்பலாம். கோர்ட்டால் அது முடியும். கோர்ட் வந்து இவர் வந்து குற்றவாளி, இவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர், இவர் குற்றவாளி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கோர்ட்டு தண்டனை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிலு. ஆனால் நம்ம ஊரில் எப்பயுமே என்னென்னா அவங்கள கைது பண்ணி அவங்கள ஒரு 10 நாள் வச்சு அதை ஒரு செய்தியாக்கி அது ஆக்ரோஷமாக. இப்போது தாவேக்கா வந்து எதனா செய்யணும், அதாவது செந்தில் பாலாஜி தப்பு பண்ணுறாரு, அதுக்குள்ளே நான் போகலை, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலை, ஊழல் பண்ணல, நான் அதெல்லாம் என் வேலையே கிடையாது. ஆனால் அவர் பார்த்துக்குவார், அவர் வழக்கறிஞர் இருப்பார். இப்போது செந்தில் பாலாஜியை கைது செஞ்சால் என்ன இருக்கும்? பேச பொருளா ஃபுல்லாக இதான் ஓடும். செந்தில் பாலாஜி கைது செய்யலைன்னா என்ன இருக்கும்? மேகதாது பற்றி பேசுவாங்க, வேளாண் குடிமை பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க, விவசாயம் பட்டு போயிருக்கு, 132 கோடி கடன் தொகை பத்தாது, கடன் ரத்து பண்ணலை, கூட்டுறவு சங்கத்தில் வாங்கின கடன், அதுக்கப்புறமா லாக்அப் டெத்தை பற்றி பேச வேண்டியது இருக்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேச வேண்டியிருக்கும், எம்எல்ஏவே வந்து நிருபரை போட்டு தூக்கி போட்டு அடிக்கிறாரு, இதெல்லாம் பேச வேண்டியிருக்கும். ஒரு அமைச்சர் வந்துட்டு ஜெட்டியோட உட்கார வைப்பேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை பார்த்து மிரட்டுறாங்க, இதெல்லாம் பேச வேண்டியிருக்கும். அப்புறமா அந்த மாத்திரை வச்சு இது பண்ணுவீங்க, மாத்திரை கேஸ் என்னாச்சு கேட்பீங்க. அப்புறம் கிரிக்கெட் விளையாட போகிறவங்கலாம் நாளைக்கு அப்புறம் மாத்திரை எடுத்துன்னு போவாங்க உள்ள, கேட்டால் குழந்தை இருக்குது, மாத்திரை வந்து கிரிக்கெட் ஆடும்போது நசுக்கினா தான் பவுடர் ஆகும் சொல்லுவாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் பேசாமல் வேறு என்ன பேசினா நல்லாயிருக்கும்? செந்தில் பாலாஜி கைது, டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கினாரு, கரெக்டாக இருக்குதா? இது பேச பொருளாக இருக்கும். எந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறோன்னு இருக்குல்ல, அதனால் செந்தில் பாலாஜி கைதுன்றது இந்த நேரத்தில் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வியூகோப்போ இல்லை அரசியல் புரிந்தவர்கள் கூட சொல்லி கொடுத்துருக்கலாம், அதன் பிரகாரம் கூட நடக்கலாம். அதனால் அவர் கைது செய்யப்பட மாட்டார் அப்படின்லாம் இல்லை. யாராக இருந்தாலும் சரி, உப்பு நிறைய சாப்பிட்டா என்ன பண்ணோம், கொஞ்சம் லைட்டாக தண்ணி குடிக்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து இதுக்குள்ளே வந்து இதுக்கு பின்னாடி அரசியல் அதிகமாகவும் சுத்தப்படுத்தணுன்ற எண்ணம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 70 நாள் ஆகினும் 10 ரூபா வாங்குற நிற்கல, நின்ன பாடு இல்லை, வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களோட நோக்கமானது என்ன அப்படின்னா, அரசியல் ரீதியாக ஒரு சில கைதுகள் பண்ணால் அது பேசு பொருளாகும். அதை வைத்து ஒரு 10 நாளைக்கு வேறு எதுவும் பேச மாட்டாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் செந்தில் பாலாஜி கைது, பிரேக்கிங், ஜஸ்ட் பிரேக்கிங், பிக் பிரேக்கிங், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் கைது, இந்த மாதிரி தாவேக அரசால் கைது. அப்புறம் அவர் வந்து இரவு முழுதும் தூக்கவே இல்லை செந்தில் பாலாஜி. அப்புறமா 2 இட்லி 2 நாள் கழிச்சு தான் சாப்பிட்டார் செந்தில் பாலாஜி. அதுக்கப்புறம் காலைல சோர்வாக இருந்தார் செந்தில் பாலாஜி. அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி வந்து யாருமே வந்து பார்க்கல, திமுக வந்து என்ன கை கவிட்டதா அவர் மனசு வெம்புறாரு. அப்புறம் செந்தில் பாலாஜி வந்து அநேகமாக அப்ரூவராக மாறிடுவார். அப்புறம் செந்தில் பாலாஜி அநேகமாக தாவேக்கால சேர்ந்துருவார். ஸ்டாலின் அவர்களிடம் கோவத்தில் இருக்கிறார் செந்தில் பாலாஜி. உதயநிதியை பார்க்க விரும்பாத செந்தில் பாலாஜி. எவ்வளோ தலைப்பு வருது, இவ்வளோ விஷயம் இருக்குது. கண்டென்ட் இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். இப்போ ஒரு 2 வாரமாக யூடியூப்லாம் சரியாக போகல, கண்டென்ட் வந்துச்சா? மிச்சம்லாம் பார்க்கலாம். கரண்ட் பில்லு 3000, கரண்ட் பில்லு 6000 வந்தான்னா 9000 வந்தான்னா கட்டிட்டு போங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேலை இல்லை, 31 பேருக்கு வேலை இல்லை கரூரில், உங்களுக்கும் வேலை இல்லை போங்க.
போராட்டம் பண்ணால் பண்ணிக்கோங்க. இப்போ தொழிலாளிகள், ஒப்பந்த தொழிலாளிகள் இபி ஆஃபீஸ்க்கு போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் யார் பார்க்க போகிறா? கேமரா எங்கே போவோம்? செந்தில் பாலாஜி அலுவலகத்தை சுற்றி செந்தில் பாலாஜி சுற்றி தானே போவோம். அப்போ திமுக அதுக்கு விளக்கம் சொல்லும். விவாதங்கள் என்ன நடக்கும்? என்ன செய்ய போகிறார் செந்தில் பாலாஜி? இன்று நம் நேயர்களோட பேசுவோம். இது குறித்து 6 பேர் வராங்க. அதில் 3 பேர் செந்தில் பாலாஜி கைது சரின்பாங்க, 3 பேர் சரின்னு. நாட்டு மக்கள் பிரச்சனை எல்லாம் போயிடுச்சுமா? எப்போ மேகதாதுல தண்ணி வரலையாப்பா? அன்புமணி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டார். கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு சவால் ஒன்று வைக்கிறாரு. சரிப்பா, ராகுல் காந்தியா நடுநிலையா மேகதாது தமிழ்நாட்டுக்கு அணை கட்டக்கூடாது, அது இயற்கைக்கு எதிரானது. அவர் தமிழ்நாட்டுன்னு கூட சொல்லல, இயற்கைக்கு எதிராது, காடுகளுக்கு எதிரானது, நீர்வளத்துக்கு எதிரானது, ஆற்று படுக்கைக்கு எதிரானது இப்படின்றது செந்தில் பாலாஜி இல்லை. உலகத்தில் இருக்கிற எந்த இயற்கை ஆர்வலரையோ இல்லை காடுகளை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய நீங்கள் நபரை போய் கேட்டிங்கனாலும், பயாலஜிஸ்ட்டை கேட்டிங்கனாலும் இதான் சொல்லுவாங்க. இதை ராகுல் காந்தி சொல்லுங்க, நான் பாஜக கூட்டணி விட்டு வெளில வரேன்ட்டேன். இதை விட ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் யாரும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்? செந்தில் பாலாஜி கைதாவார். ஒருவேளை நாளைக்கு செந்தில் பாலாஜி கைதாயிட்டாரு, இல்லை 2 நாள் கழிச்சு கைதாவார், அன்புமணி ராமதாஸை மறந்துடுவாங்க, நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை மறந்துடுவாங்க. ஒரு 15 நாளைக்கு இதுதான் ஓடும். அப்புறம் விஜய் சாரும் ஒரு நிகழ்ச்சியெலாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை, ஆராம்சே அப்படியே இருந்துட்டு இது 15 நாள் ஓடும். அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறாரு, கீழே இங்கே பெயில் கேட்பாங்க, கொடுக்கல, அங்கே போவாங்க பெயில் கேட்பாங்க. அப்புறம் அதை வச்சு மீம்ஸ் வரும். நான் வாழை மீன் கேட்டேன், வஞ்சர மீன் கேட்டேன், அந்த மீன் எல்லா மீனும் இருக்குண்ணே, ஆனால் நீங்கள் கேட்ட ஜாமீன் ஒண்டி இல்லைண்ணே அப்படின்னு செந்தில் பாலாஜி சார் வச்சு மீம்ஸு இதெல்லாம் அது ஒரு பிளான். அது நல்லா வரும். அது படம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால் அதுக்கு பின்னாடி ஒரு மைலேஜ் இருக்குன்னும் போது அதை தாவேக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு விஷயம் வைரல் ஆகுது, இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகுது, இல்லை அதை வச்சு கேள்விகள், அது ஒரு டீம்லாம் வச்சுருக்கணும் போட்டு அதை பெருசு பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்ல. இப்போ டாஸ்மாக் கடைகளை நிறைய மூடுறீங்க, இல்லை குழந்தைங்களுக்கு மோதிரம் அந்த திட்டத்துக்கு டெண்டரு, இல்லை அது கூட வேணாம், நாளைக்கு பெண்கள் நாளைக்கு 1ஆம் தேதியிலேருந்து எல்லாரும் இலவசமாக பஸ்ஸில் போங்க, வெளியூர் போகிறவங்களும் இன்னும் இலவசம் அப்படின்னு கூட அரசாணை போட்டு அதை ஒரு வாரம் பேசு பொருளாக்கலாம். செலவு அது அரசுக்கு. இது 10 பைசா செலவு இல்லை. காவல்துறையை வண்டி ஃபோன் பண்ணி கொஞ்சம் டைட் பண்ணி விடுங்க, தூக்கி உள்ள வைங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சுல்ல. செலவே இல்லாமல் அரசியல் இல்லை. இப்போ செலவே இல்லாமல் பண்ணுற அரசியல் தான் விரும்புவாங்க ஆட்சியாளர்கள், பெரும்பான்மை அதை விரும்புவாங்க. ஓகே சார், ஊழல் ஒழிப்பு தான் நோக்கம் என்றால் கரூர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கரை வச்சுட்டு எப்படி ஊழல் ஒழிக்க முடியுன்ற ஒரு பேசுபொருளும் சமூக ஊடகங்களில் இருக்குது. அதே போல் இன்னொரு கேள்வி என்னென்னா, திமுக எப்படி இதை எதிர்கொள்ள போகுது? அதாவது திமுக இதில் எதிர்கொள்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. திமுகவை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்லுவாங்க, இது புட்டப் கேஸு, அரசியல் அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அதையே திருப்பி சொல்லுவாங்க. இது எந்த கட்சியாக இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க. திமுக ஒன்றில் அவர் நிரபராதி, அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் பேசினதெல்லாம் மறந்துட்டு இப்போ இதையே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணுவாங்க, வழக்கறிஞர்கள் வைக்கிறது, திமுக வழக்கறிஞர்களே அது என்னவோ அதை பார்ப்பாங்க. தாவேகா பொறுத்தவரை என்னன்னா, இது அவங்களுக்கு பாஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இந்த கேள்வி நாங்கள் அதனால தான் பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லையே. நீங்கள் செந்தில் பாலாஜி பற்றி கேட்பீங்க, அடுத்தது ஊழலை ஒதுக்கிறேன்றீங்க, ஆனால் குட்கா கேஸில் விஜயபாஸ்கர் இருக்கார், அவர் மீதும் இதே மாதிரி டிவிஎஸ்சியில் வழக்கு புதுப்பித்து இல்லை அந்த வழக்கை தீவிரப்படுத்தி நீங்கள் எதனா விசாரிப்பீங்களான்னு கேட்டால் அதுக்கு பதில் வராது. அதனால் அதை பற்றி பேசவே மாட்டாங்க, அமைதியாக கடந்து போக பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதான் பிக் அண்ட் சூஸ் சொன்னேன் இல்லைங்களா, யார் மீது இப்போ எதுக்கு விஜயபாஸ்கர் சார் அந்த கட்சியில் போய் சேர்றாரு? என்ன அவர் ஒரே 4 மாதத்துக்கு முன்னாடி எடப்பாடியார்னு அப்படி புதுக்கோட்டையில் பிரச்சாரம் பண்ணார். உருட்டுகளும் துருட்டுகளும்னு அங்கே ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி அந்த நிகழ்ச்சியெல்லாம் அவர் சிறப்பாக செஞ்சார். ஒரு சில பாடெல்லாமே இபிஎஸ்க்கு வேண்டி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்றைக்குமே அதிமுக தான், என்றைக்குமே எங்களுக்கு அம்மா தான், அம்மா வழியில் தான் நாங்கள், எங்களுக்கு எடப்பாடியார் தான், ரெட்டலை தான் எடப்பாடி தான் ரெட்டலை, அம்மா தான் ரெட்டலை, அம்மா தான் அதிமுக தான் அம்மா, இப்படி ஒரு 4-5 விஷயம் இருக்கும். இதையே தான் சொல்லி ரைம்ஸ் மாதிரி திருப்பி சொல்லியிருந்தாரு. இப்போ எதுக்கு அவர் தாவேக்காக்க போகிறாரு? ஒரு பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு. ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்ட எம்எல்ஏனா தொடுவாங்களா? இல்லை ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்ட முன்னாள் அமைச்சர்னா தொடுவாங்களா? தொட மாட்டாங்க. அந்த உண்மை தெரியும். இதுதானே யதார்த்தம். இந்த பாதுகாப்புக்கு தான் வேண்டி போகிறார். அதனால் நீங்கள் கேட்ட கேள்வியே தப்பு. விஜயபாஸ்கர் சாருக்கு இன்னும் 4 இயர்ஸ்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. செந்தில் பாலாஜி சாருக்கு தான் பிரச்சனை. அதேமாதிரி அவர் கரூர் விஜயபாஸ்கர் சார் இருக்க, அவரோட மனம் திருநாரு, சொத்து எல்லாம் மடங்கினாரு, அந்த வழக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து, ஒன்றும் ஹாப்பியாக இருக்கலாம். அதாவது மாநில காவல்துறையால் தலைவலி வர, மத்தியிலேருந்து எதனா தலைவலி வந்தால் அது ஒரே ஆள் எப்படி தாவேக்காலையும் சேர முடியும், பிஜேபிலையும் சேர முடியும்? கஷ்டம் இல்லையா? ஏன்னா ஒரு கட்சியில் தான் இருக்க முடியும். பிஜேபியில் சேர்ந்தால் தாவேக்கா அரசு பழி வாங்கும், தாவேக்காவில் சேர்ந்தால் மேபி பிஜேபி அரசு பழி வாங்கலாம். அதனால் அது ஒரு சிக்கல் தான். ஒரு கட்சியில் தான் மாற முடியும் ஒரு நேரத்தில்.
அதனால் இப்போதைக்கு தாவேகளை மாறி இருக்கிறாங்க. ஒருவேளை நிறைய ரைடு பிஜேபி விட்டுனா பிஜேபியில் போய் சேர்ந்துருவாங்க எல்லாரும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பிஜேபிக்கெலாம் இனிமேல் எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதோ தொடர்ந்து ரைடு விடுங்க. ரைடு விட்டு கேஸ் போட்டிங்கன்னா போதும், அவங்க தேர்தலில் நிற்காமல் அவங்களே வந்து சேர்ந்துருவாங்க. வட இந்தியாவிலலாம் அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட இப்போ என்ன கேட்டால் பிஜேபிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 130-140 எம்எல்ஏவை இழுக்கிற சக்தி இருக்குது. நீங்கள் பாட்டு ரைடு விட்டுனே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மாதம் சொத்து எப்படி வந்தது, லாட்ஜ் இருக்கா, ரெஸ்டாரண்ட் இருக்கா, ஹோட்டல் இருக்கா, எஜுகேஷன் காலேஜ் எப்படி வந்தது, மருத்துவமனை எப்படி வந்தது, அப்புறம் இடம்லாம் புதுசாக வாங்கியிருக்கீங்களா, அதெல்லாம் எடுத்து நோண்டிக்கினே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அரசியல் வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே சொத்தை பாதுகாக்கும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி அங்கே போய் சேர்ந்துடும். அவங்க இதை பண்ணாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபி. தமிழ் தாய் வார்த்தை 3வது போடுறது, இருக்கிற ஓட்டும் போயிடும். கவர்னர் போய் அரசியல் பண்ண சொல்கிறது, ஏஜென்சிஸை நீங்கள் அழகாக பயன்படுத்திங்கனாவே போதும். இப்போ விஜயபாஸ்கர்லாம் போயே இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, சரி எனக்கு இபிஎஸ் பிடிக்கல, நான் பிஜேபியில் சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு நயனாரோட ஃப்ரெண்டாகி அங்கே சேர்ந்துருப்பாங்க. அந்த பிஜேபியோட புவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் போகிறாங்க அவங்க. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி.